கடற்கரையில் காதல் ஜோடிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த ரவுடிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை சோதனைச் சாவடி மையத்தில் நேற்று மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் போலீசார் வாகன சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு ஆட்டோவில் இளைஞர்கள் சிலர் வந்தனர். அவர்கள் போலீசாரை கண்டதும் தொலைவிலேயே ஆட்டோவை நிறுத்தியதுடன் வேறு வழியாக திரும்பிக் கொண்டு தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்தி பிடித்தனர். அப்போது ஆட்டோவில் 5 இளைஞர்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு குற்ற வழக்குகளில் தொடர்பிருக்கலாம் என கருதிய போலீசார் 5 பேரையும் மாமல்லபுரம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த 21 வயது பிரதீப், 23 வயது பிரவீன், 22 வயது மகேஷ்குமார், 23 வயது மோகன் மற்றும் காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது குமார் என தெரிய வந்தது. இவர்கள் 5 பேர் மீது மணிமங்கலம் ஓட்டேரி காவல் நிலையத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் உறுதியானது. ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள திருவிடந்தை கடற்கரை பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட திட்டமிட்டது அம்பலமானது. விடுமுறை தினங்களில் திருவிடந்தை கடற்கரை பகுதிக்கு காதல் ஜோடிகள் அதிகளவில் வருவதுண்டு. அவர்கள் அங்குள்ள சவுக்கு தோப்புகளில் தனிமையில் இருப்பதை வாய்ப்பாக பயன்படுத்தி காதல் ஜோடிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகைகள், செல்போன் பறிக்கும் திட்டமிட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிறகு 5 பேரையும் கைது செய்த போலீசார் திருக்கழுங்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அவர்கள் ஓட்டி வந்த ஆட்டோ மற்றும் கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவிடந்தை கடற்கரை பகுதிக்கு வரும் காதல் ஜோடிகளை மிரட்டி பணம், நகை பறிக்கும் செயல்கள் தொடர்கதையாகி வருகிறது. ரவுடி கும்பலிடம் பணம் அல்லது நகையை இழக்கும் ஜோடிகள் அது குறித்து வெளிப்படையாக புகாரளிக்க முன்வருவது இல்லை. தற்போது போலீசிடம் சிக்கிய ரவுடி கும்பலும் அதே போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என கூறப்படுகிறது. அவர்களின் பின்னணியில் உள்ள மற்றவர்களையும் போலீசார் கூண்டோடு கைது செய்து கடற்கரைக்கு வருவோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.